சிப்பி காளான் வச்சு நல்ல காரசாரமா மசாலா தூக்கலா நம்ம இன்னைக்கு சுக்கா செய்ய போறோம். சிப்பி காளான் இங்கிலீஷ்ல ஆயிஸ்டர் மஷ்ரூம். நீங்க கேட்டீங்கனாலே கிடைக்கும். நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க கூட. இது இந்த மாதிரி டைட்டா திக்கான கன்சிஸ்டன்சில வச்சுட்டு சப்பாத்தில ரோல் பண்ணி சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும். ஸோ இதை செய்யறதுக்கு மிக்சர் ஜார்ல மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 2 முந்திரி, 2 பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பாதி அன்னாசிப்பூ, கல்பாசி, இதோட 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருங்க. அண்ட் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி எண்ணெயில 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு அரைச்ச மசாலாவை உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மினிமம் 6ல இருந்து 7 நிமிஷம் மசாலா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆயிஸ்டர் மஷ்ரூமை உள்ள சேர்த்து நல்லா பெரட்டணும். கிட்டத்தட்ட லோ ஃபிளேம்ல ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு ஃபைனலி 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடுங்க. அவ்வளவுதான். இந்த ரெசிபி ட்ரை பண்ண போறவங்க கமெண்ட்ஸ்ல கை தூக்குங்க. ஆனா ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?